இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கார்டனிங்க ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு தேவையான எல்லா கார்டனுமே இருக்குது. இயற்கையான நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன செடி வச்சா கூட மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஆல்ரெடி இங்கே நான் நிறைய செடி வாங்கியிருக்கிறேன். பூவும் நிறையா வந்திருக்கும். நம்ம கார்டனிங்கில் பார்த்துருப்பீங்க. இல்லை பன்னீர் ரோஸ் சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு வச்சா ரொம்ப ராசியாக இருக்குங்க. இது காக்கரட்டான் பூ, இட்லி பூ. இதுவும் வீட்டில் வைக்கணும், வச்சா நல்லது. இது காலையில் பார்த்தாலே இந்த பூச்செடியை பார்த்தாலும் அவ்வளோ மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இது செம்பருத்தி பூ மொட்டை வச்சுருக்கு. வீட்டுக்கு வச்சிங்கன்னா வாஸ்து பிரகாரம் வாஸ்து ஏதாவது இருந்தாலும் ப்ராப்ளம்லாம் தீர்ந்துடும். செம்பருத்தி பூ வைங்க. அன்றைக்கி நான் வரப்போ கனகாம்பர செடி இல்லை. இன்றைக்கி வந்து நல்லா பூ வச்சுருக்கு, நல்லா இருக்கு. மல்லிகைப்பூ, ஒத்த மல்லிகைப்பூ எல்லா வீட்லேயுமே இருக்கணும். வாங்கினீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மல்லிகைப்பூலாம் வாங்கி வைங்க. அரளி செடி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்காமல் வெளியே வைங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டிலலாம் வளர்த்தலாம், வளர்த்தாமலாம் இருக்க வேண்டாம். இதே குட்டி குட்டியாக இருக்குது, வாங்கி வீட்டில் அழகாக வைங்க. மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இது வந்து கிறிஸ்மஸ் மரங்க. வீட்டில் வைக்கிறவங்க நல்லா வைக்கலாம். எல்லாருமே வளர்த்தலாம், ஒன்றும் தப்பே இல்லை. அழகுக்காகவும் இருக்கும், மனசு ரிலாக்ஸாகவும் இருக்கும். செம்மையாக இருக்குது. இங்கே